ஆடி 5வது வெள்ளியை முன்னிட்டு கோவை ஸ்ரீ பன்னாரி மாரியம்மன் கோயிலில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் வழிபாடு. கோவை கணபதி மாநகரில் உள்ள கோவை ஸ்ரீ பன்னாரி மாரியம்மன் கோயிலில் 5வது ஆடி வெள்ளியை முன்னிட்டு பன்னாரி அம்மன் சிறப்பலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நிகழ்ச்சியை முன்னிட்டு அம்மன் சிறப்பலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெண்கள், குழந்தைகள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு தாலி கயிறு, குங்குமம், வளையல் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இரவு அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயில் தலைவர் CS மனோகர், பொதுச் செயலாளர் ராம்குமார், பொருளாளர் பொன்னுசாமி, அமைப்பாளர் வாசுதேவன், துணை பொருளாளர் கிஷோர், துணை அமைப்பாளர் அனில்குமார், செல்வராஜ், ராஜா, அசோக், முத்து, சசி மற்றும் விழா கமிட்டியினர் செய்திருந்தனர். சக்தி பராசக்தி கோவை கணபதி மாநகர் கோவை ஸ்ரீ பன்னாரி மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதம் ஊஞ்சல் உற்சவமானது தொடர்ந்து 5வது வாரமாக சிறப்பாக பூஜைகள் செய்து அபிஷேகங்கள் செய்து இன்றைய தினம் சிறப்பு அலங்காரமாக கோவை ஸ்ரீ பன்னாரி மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டுள்ளார்கள். இந்த திருக்கோவிலானது விவசாய பூமியாக இருந்தபோது பொதுமக்களால் சாலையோரமாக சிறியதாக சுயம்புவாக உருவாக்கப்பட்டு பக்தர்கள் அதிகமாக சிறு மட்டை சாலையாக ஏற்படுத்தி அதன் பின்னர் சிறு குடில் போல் செய்து அதன் பின்னர் பக்தர்களாக நிதியுதவி, பொருளுதவி கொடுத்து இந்த கோவிலாக உருவாக்கப்பட்டுள்ளது. சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேல் இந்த இடத்தில் பொதுமக்கள் தரிசித்து வருகின்றார்கள் இந்த சுயம்புவான அம்மனை. அதன் பின்னர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கோயிலாக உருவாக்கப்பட்டு சிலை வடிவமைப்பு செய்து அதன் பின்னர் சுமார் 26 ஆண்டுகளாக திருவிழா நடைபெற்று கொண்டுள்ளது. பக்தர்கள் வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரத்தை அள்ளித்தரும் அம்மனாக இருப்பதால் பக்தர்கள் திரளாக வந்திருந்து அம்மனை தரிசித்து அருள் பெற்று செல்லுகிறார்கள். இதேபோன்று நமது திருக்கோவிலின் சிறப்பு விஷ்ணு துர்க்கையம்மன் தனி கோயிலாகவும், அதே போன்று ஸ்ரீ ஸ்வர்ண ஆகஸ்ன பைரவர் தனி கோயில். அதனுடைய சிறப்பு என்னவென்றால் கல்கோவிலாக கருங்கல்லால் உருவாக்கப்பட்ட இந்த கோவில் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்புக்கு அடுத்ததாக சிறப்பானதொரு உருவச்சிலை இங்குதான் அமையப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி என்றும் மாலையில் சுமார் 6:30 மணி அளவில் அனைத்து விதமான திரவிய பொருட்களையும் கொண்டு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து அலங்கார தீபாராதனை, அர்ச்சனைகளும், அதன் பின்னர் சிறப்பு அன்னதானமும் நடைபெற்று கொண்டுள்ளது. அதேபோன்று ஒவ்வொரு அமாவாசை என்றும் காலையில் சுமார் 10:30 மணி அளவில் அம்பாளுக்கு அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம், அர்ச்சனைகள், அதனைத் தொடர்ந்து மதியம் அன்னதானமும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டுள்ளது. இந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் பக்தர்களாகவே மனமுவந்து பொருளுதவி, நிதியுதவி கொடுத்து இந்த திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது. குறிப்பாக பக்தர்கள் மீண்டும் மீண்டும் வந்து கமிட்டியாரிடம் கூறுவது, அம்பாளை தரிசித்துவிட்டு சென்றால் நாங்கள் நினைத்தது நடைபெறுகிறது, மன அமைதி பெறுகிறது என்று அவர்களாகவே கூறி சொல்லுவதை நாங்கள் பெருமையோடு இந்த திருவிழா கமிட்டியினர் மனமுவந்து பாராட்டுகிறோம். அம்பாளை மீண்டும் மீண்டும் தரிசிக்க வருபவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம்.